Herbalife weight loss diet plan for busy women. நீங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ்க்கும் போறீங்க. ஆனா வெயிட் லாஸ் பண்றது உங்களுக்கு ஒரு கனவாவே இருக்கு. நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஆனா எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன மாதிரியான டயட் பிளான் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே கிடையாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நாங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் மூலமா நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்றதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க மார்னிங் எழுந்து உங்களுடைய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நீங்க ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது ஸோ உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் சரி லஞ்சுமே சரி நீங்க ரெடி பண்ணிட்டு தான் நீங்க ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்போ மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுடைய ஹெர்பலைஃப் ஷேக் இருக்கு. ஸோ இந்த ஷேக்கை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஹெர்பலைஃப் ஷேக் கன்சியூம் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ரைஸ் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கூட வந்துட்டு காய்கறி கீரை வந்து சேர்த்துக்கோங்க. மினிமம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கீரை பொரியல் ஒரு காய் பொரியலாவது இருக்கணும். ஸோ அதை நீங்க பொரியல் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம், இல்ல கூட்டு மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம், இல்ல நீங்க சாம்பார் செய்றீங்க அப்படின்னா அதுலயே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டும் நீங்க செய்யலாம். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மட்டும் நீங்க பார்த்து சமைச்சுக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி கூடவே வந்துட்டு எக்ஸுமே சேர்த்துக்கோங்க. ஸோ உங்க லஞ்ச்ல வந்துட்டு கார்ப்ஸ் கொஞ்சமா இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். ஸோ இது ப்ராப்பரா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை மட்டும்தான் நீங்க சமைக்க போறீங்க, மார்னிங்க்கு நீங்க ஷேக் எடுக்க போறீங்க, ஆஃப்டர்நூன் மட்டும் வீட்டில் சமைச்சு ஆஃபீஸ்க்கு கொண்டு போங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆஃபீஸ் டைம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 11 o'clock இல்ல 11:30 போல கண்டிப்பா பிரேக் டைம் விடுவாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க கூட ஆஃபீஸ்ல வேலை செய்யற அதர் பீப்புள்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து அந்த நேரத்துல டீ காஃபியோ இல்ல ஸ்நாக்ஸோ சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட வேண்டாம். நீங்க ஒரு ஃபிளாஸ்க்ல வந்துட்டு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போயிருங்க. ஸோ ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க அங்கேயே வந்துட்டு ஒரு அஃப்ரெஷ் வந்துட்டு நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். கூட வந்துட்டு காலையில நீங்க கிளம்பும் போதே ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ்ல வந்துட்டு குக்கும்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கோவா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை உங்களுடைய பிரேக் டைம்ல சாப்பிடுங்க. ஸோ உங்களுடைய பிரேக் டைமுக்கு நீங்க வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம் இந்த மாதிரி நீங்க மார்னிங் எடுத்துட்டே போகும் பொழுது நீங்க தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. ஸோ ஒரு அஃப்ரெஷ் குடிச்சிட்டு நீங்க ஸ்நாக்ஸ் அதாவது இந்த வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய பசி வந்துட்டு கண்ட்ரோல்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1:30க்கு நீங்க லஞ்ச் சாப்பிட்டுருவீங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு இருக்கிற பழக்கம் என்னன்னா ஒரு 4:30க்கு நிறைய பேர் ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவீங்க. ஸோ ஒரு 4:30க்கு மேக்சிமம் என்னவா சாப்பிடுவாங்க அப்படின்னா டீ கண்டிப்பா எடுத்துப்பாங்க. கூடவே வந்துட்டு பிஸ்கெட்டு, ரஸ்க், போண்டா, பஜ்ஜி ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரே ஒரு அஃப்ரெஷ் மட்டும் குடிச்சுக்கோங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்பொழுது சில பேர் 6 மணிக்கு வரீங்க, சில பேர் 7 மணி 8 மணிக்கு வரீங்க. ஸோ நீங்க டயர்டா வரும்பொழுது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ டயர்டா இருக்கு நம்ம ஈஸியா வந்து சமைச்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தோசை மாவு கடையில வாங்கி தோசை ஊற்றி சாப்பிட்றீங்க. இல்லைன்னா மேகி, பாஸ்தா எந்தெந்த விஷயம் நம்ம ஈஸியா பண்ண முடியுமோ அதை வந்துட்டு நைட்டு பண்றீங்க. ஸோ இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க நைட்டுமே ஷேக் எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு ஹெர்பலைஃப் ஷேக் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் மட்டும் நீங்க லஞ்ச் வந்து நான் சொல்றபடி நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா ஈஸியா 1 மந்த்துக்கு 5 to 7 kg லாஸ் பண்ணலாம் உங்களாலையும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.